கொத்தனாரு எவ்வளவு பேர் இந்த பாட்டை கேட்டிய? பாட்டை கேட்காதவங்க எல்லாம் பாவம் பண்ணிட்டீங்கடா, பாவம் பண்ணிட்டீங்க. அந்த பாட்டு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நானும் அந்த லிஸ்ட்ல தான் இருந்தேன். அந்த பாட்டை பற்றி தெரியாத அந்த கூட்டத்தில் நானும் ஒருத்தனா இருந்தேன். என் அந்த அறிவு கண்ணை திறந்து விட்டாங்க. பாடுறா கேள்றா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்களா. பாட்டை கேட்ட சார் 23 செகண்ட் தான். அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்றதுக்கு காது அலோவ் பண்ணல, டப்புன்னு கட் பண்ணிட்டேன். ஒரு மாதிரியா பார்த்தாங்களா. முதல்ல எவ்வளவு பேர் அந்த பாட்டை பயங்கரமா என்ஜாய் பண்ணி, எவ்வளவு பேர் அதை ஃபார்வர்ட் பண்ணி குரூப்ல ஷேர் பண்ணி பயங்கரமா, அதாவது என்ன சொல்ல, ஒரு வைப், அந்த வைப் எவ்வளவு பேர் பண்ணி. என்னை நீ பூமர்னு சொல்லிக்க, கிரிஞ்சுன்னு சொல்லிக்க, இல்லை ரசனை கட்டவன், எப்படி வேணாலும் என்னை சொல்லிக்க. அந்த பாட்டு தப்பு. முன்னாலாம் ஏதாச்சும் கெட்ட வார்த்தை பேசுகிற மாதிரி டயலாக் எல்லாம் படத்துலையோ இல்லை வெளியில் பெர்ஃபார்ம் பண்ணுற இடத்துலையோ வந்துச்சுன்னா டைமிங் ரைமிங்காக பேசி அந்த வார்த்தை வர்ற இடத்துல அப்படியே மியூட் பண்ணிடுவாங்க, ஆன் தி ஸ்பாட்டில் மியூட் பண்ணிடுவாங்க. ஆனால் ஆடியன்ஸுக்கு புரிஞ்சவங்களுக்கு அது என்னன்றது தெரியும். அது என்னன்னே தெரியாதவங்களுக்கு அது அப்படியே கடந்து சரி ஏதோ கூட்டத்தோட கூட்டமாக அதையும் கத்திட்டு அப்படியே போயிடுவாங்கன்னு. இந்த பாட்டை கேட்குறப்போ ஆக்சுவலி வைப் பண்ணலாம். எவ்வளவோ சாங்ஸ் எல்லாம் இருக்கு, அதாவது இன்டிமேசி சாங்ஸ் எவ்வளவோ இருக்கு. ஆனால் அதை கேட்குறப்ப நமக்கு அந்த ஒரு ஆபாச உணர்வு கேட்காது, தோணாது நமக்கு. இந்த பாட்டை கேட்குறப்போ நான் என்னையை விட்டுருக்கேன். அதாவது நம்மளை மாதிரி அடல்ட், அதாவது 18 வயசுக்கு மேலே விஷயம் தெரிஞ்சவங்க, கொஞ்சம் இதெல்லாம் ஜாலியாக தெரிஞ்சுக்கிறவங்க, அதெல்லாம் ஓகே, அவங்க என்ஜாய் பண்ணலாம். ஆனால் அவங்களுக்கு மட்டும்தான் இது போய் சேருமா, அந்த நினப்பு மட்டும்தான். யூடியூப்ல ஒரு 45 செகண்ட் அந்த பாட்டு ஓடுது, ஆனால் ஸ்பாட்டிஃபைல 2 நிமிஷம் ஃபுல்லாகவே விட்டுருக்கான். எனக்கு அதை நினைச்சா தான் பயமா இருக்கு. ஸ்பாட்டிஃபைல 2.25 நிமிஷம் கிட்டத்தட்ட ஃபுல் பாட்டை விட்டுருக்கான். அது இன்னும் எவ்வளவு சங்கதிகள் உள்ள வச்சிருக்காங்கன்றது தெரியல. இப்போ நீங்கள் எல்லாம் ஃபோனை யூஸ் பண்ணுறோம், நமக்கு தெரியும், சரி ரைட் ஓகே, நம்ம அதை கடந்து போயிடுவோம். அது நம்ம மைண்டில் நிற்காது. அந்த மொமெண்ட்டுக்கு அதை என்ஜாய் பண்ணிட்டு அதை அப்படியே விட்டு கடாசிலோன்னு வச்சுக்கல. நம்ம வீட்டில் பிள்ளைக இருக்கும்ல, குழந்தைங்க ஒரு 6 வயசு 7 வயசு 8 வயசு கேட்கறது அப்படியே உள்வாங்கி மறுபடியும் மனசில் நல்ல பதிய வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் முன்னாடியும் தேவைப்படுற நேரத்தில் தேவையில்லாத இடத்துல தட்டி விடுவோங்கள்ல. இந்த மாதிரி நம்ம வீட்டு பிள்ளைய இந்த பாட்டை சத்தம் போட்டு பாடிட்டு இருந்தா நமக்கு ஓகேவா? எல்லாருக்கும் இல்லைப்பா, எனக்கு அதுதான் எனக்கு உண்மை. ஏன்னா இதோட ரீச் அந்த அளவுக்கு இருக்கு. நம்ம கையில் இருக்க அதே ஃபோன் தான் பிள்ளைங்க கையிலே இப்போ இருக்கு. நாம பார்க்காத, நமக்கு கேட்காத விஷயங்கள், நமக்கு தெரியாத விஷயங்கள், எவ்வளவோ விஷயங்கள் பிள்ளைங்க அசால்ட்டா தெரிஞ்சுக்குதுங்க. ஏன்னா இப்போ ப்ரமோட் பண்றவங்க அதை ரெக்கமெண்டேஷன்ல வரும், ப்ரமோஷன்ஸ்ல வரும், நிறைய இது எங்கிட்டாச்சும் ஒரு வழியில உள்ள வந்துடும், அது பிள்ளைகள்கிட்ட போய் சேர்ந்துடும். தடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கு. சார் நம்ம கெட்ட வார்த்தை பேசுவோமா? நம்ம அம்மா அப்பா தங்கச்சி தம்பி அக்கா மாமா அத்தை சித்தி சித்தப்பா யாருக்காச்சும் முன்னாடி நம்ம கெட்ட வார்த்தை பேசுவோமா? அப்போ இதை எந்த விதத்தில் என்கரேஜ்னு சொல்லி பண்ண சொல்லி இதை கேட்டோன்னு உண்மையிலே பயமாயிடுச்சு. இது ஒரு சாதாரண விஷயம், ரொம்ப சாதாரண விஷயம், ரெகுலராக நடக்கிற விஷயம். சில வீடுகளில் அவங்க மாட்டுக்கு பச்சையாக திட்டிக்குவாங்கன்னு, அதெல்லாம் வேற. அது கோபத்தில் ஒரு வேகத்தில் வர்ற வார்த்தைகள். உட்கார்ந்து யோசிச்சு, ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை இப்படி கன்வெர்ட் பண்ணி பிடிக்கிற மாதிரியா சொன்னோம். அதாவது ஒரு மெட்டு போட்டு அழகா அதுக்கு ஒரு பாட்டை போட்டு நல்ல மியூசிக்கோட சேர்த்து சொன்னோம் அப்படின்னா உள்ள போய் பதிஞ்சிரு சார். எனக்கு பிள்ளைகள் நினைச்சது, எனக்கு இவங்க ஷேர் பண்ணதையோ இல்லை இவங்க என்ஜாய் பண்ணுறதை பற்றியோ அதை பற்றி கவலை இல்லை. குழந்தைங்க, அந்த குழந்தைங்க மனசுல இது எந்த அளவுக்கு போய் இதே மாதிரி இன்னும் எவ்வளவு விஷயங்கள் உள்ள போயிருக்கு. முதல்ல ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு பிளாட்ஃபார்ம் இதை பண்ணலாமா? காசு கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணலாமான்னு நம்ம கேட்போம்ல. இப்போ அதே தான் அங்கேயும் கேட்குறா. ரீச் ஆச்சு, வைரலா சார், வைரல் எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். வைரல் பாருங்க, நமக்கு தெரியாம இருந்திருக்கு இத்தனை நாளா. இது எவ்வளவு நாளா வைரலா இருக்குன்றது தெரியல. இது அவனை என்கரேஜ் பண்ற மாதிரி தானே. அவன் இதே மாதிரி அடுத்து இன்னொன்று இறக்குவானா மாட்டானா? அவனை சொல்லி எப்போ அவனை குத்தம் சொல்லுவோமா என்ன? அவன் மேல ஏதாவது தப்பு இருக்கா என்ன? இல்லையே. அதுக்கான ஆடியன்ஸ் இங்க பயங்கரமா இருக்கிறாங்களே. அந்த ஆடியன்ஸ் நியாயமா அவனை ஃபாலோ பண்றவன் அவனைத்தானே நம்ம சொல்லணும். அவனால தானே இவன் அடுத்தடுத்த நிலைமைக்கே போறான். இதை கண்டுக்காம விட்டுருந்தாங்க
அப்படின்னா இதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்போ நிறைய தேடி 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 போகிறாங்க. பிள்ளைகளை பத்திரமா பார்த்துக்குங்க, கண்காணிங்க, இந்த மாதிரி விஷயத்த என்கரேஜ் பண்ணாதீங்க. அவ்வளோ.